ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பழைய துணிகளை மூட்டை கட்டி வைக்க வேண்டாங்க. இதில் அழகாக நம்ம தலையணை செய்யலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. இனி கடைகளில் நம்ம காசு கொடுத்து தலையணை வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம பழைய துணியில் அழகாக நம்ம தலையணை செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுடிதார் பேண்ட் இருக்குது பாருங்கள், அது பழைய பேண்ட் நம்ம இனிமேல் போட மாட்டோம் அப்படின்னு வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற பழைய பேண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற பேண்ட் இருந்தால் நல்லதுங்க. கொஞ்சம் பெரிய பேண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டை இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் இது போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸை நோக்கி நம்ம இது போல் அந்த ஸ்டிச்சஸில் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே டிஷர்ட் யூஸ் பண்ணி அழகான தலையணை எப்படி செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம ஈஸியாக செய்யலாம். பழைய டிஷர்ட் யூஸ் பண்ணி தலையணை அழகாக செய்யலாங்க. அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக கீழே இருக்கிற அந்த கால் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு சைடு இருக்கிற கால் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற கால் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுங்க. இப்போ இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் டேப் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எடுத்துக்கலாம். அல்லது ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஒரு மார்க்கர் அல்லது ஒரு ஸ்கெட்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 8 இன்ச் இது போல் நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 இன்ச் நம்ம சுற்றி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இது ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மேல் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஊசி நூல் எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஊசி நூல்லையும் தைச்சி எடுக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா தையல் மிஷினில் கூட தைச்சி எடுத்துக்கலாம். நான் ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறேங்க. ஊசி நூல் யூஸ் பண்ணியும் நம்ம ஈஸியாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அடியில் இருக்கிற போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் உங்கள் வீட்டில் நீங்கள் டிசைன் போட்ட பேண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிசைன் வெளிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்பக்கத்தில் இருக்கிற துணியை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பிளெயின் துணி எடுத்துருக்கனால அப்படியே வச்சுருக்கேங்க. டிசைன் போட்ட துணினா அந்த டிசைன் வெளிப்பக்கத்தில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அந்த மேல் பக்கத்தில் இருக்க துணி இருக்குது பாருங்கள், அதுவும் இந்த அடியில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து வச்சு நம்ம ஊசியை வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சி எடுக்கும்போதும் ஈஸியாக நம்ம தைச்சி எடுத்துடலாங்க. உங்களுக்கு கையில் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட தைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம அடியில் இருக்கிற துணியோடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி சுற்றி நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி சுற்றி தைச்சி எடுத்துட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக ஒரு பேக் மாதிரி கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம விரித்து வச்சிடலாங்க. விரித்து வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் இருக்குது பாருங்கள், பழைய துணியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் மடித்து எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். எவ்வளோ துணி உங்களால் உள்ளே வைக்க முடியுதோ அவ்வளோ துணி நீங்கள் மடிச்சிக்கலாங்க. மடித்து எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். இது போல் சுற்றி நீங்கள் துணி வைங்க. துணி வச்சுட்டு ஒருக்கா க்ளோஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துணி வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சுற்றி துணி வச்சுட்டேங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு துணிகள் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோப்பை பிடிச்சி நல்லா டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இது போல் கொஞ்சம் கேப் இருக்குங்க. இந்த கேப் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாங்க. இது நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். நம்ம இந்த பேண்ட்டில் இன்னொரு பக்கம் இருக்கிற கால் இருக்குது பாருங்கள், அதை 2-3 மடித்து எடுத்துகிட்டு அதை இது போல் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற ரோப்பை நல்லா டைட்டாக இது போல் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற கேப் ஈஸியாக அடைப்பட்டுரும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரோப்பை நல்லா டைட்டாக கெட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எப்போவாவது உள்ளே இருக்கிற துணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம கலத்திட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது மீதி இருக்கிற அந்த ரோப்பை வந்து இதுக்குள்ளே வந்து சொருகி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இனி வந்து உங்கள் வீட்டில் துணி வந்து ரொம்ப குமிஞ்சு கிடக்கு, பழைய துணி அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி பில்லோ வந்து சட்டுன்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து சோஃபாவில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் அழகாக இருக்குங்க. இதில் நீங்கள் தலையை வச்சு கூட படுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் இதை செஞ்சு சோஃபாவில் போட்டதுமே என் பையன் வந்து அப்படியே சிரிச்சிட்டு வந்து ஆசையாக வந்து படுத்துக்கிட்டான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.